வணக்கம்ப்பா. இப்போ எல்லார் வீட்லேயும் பாத்ரூம் கட்டி தான் குளிக்கிறாங்க. ஆற்றுல குளத்துல இப்படி குளிக்கிறது கிடையாது. அப்போ எல்லார் வீட்லேயும் ஷவர் போட்டு வச்சுக்கிறாங்க. நேராக அந்த தண்ணி திருப்பி விட்டோன்னா தலையில் விழுகுது. தலையில் விழுந்து இந்த உடம்பு சூடெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் பரவிடுது. உடம்பு சூடு வெளியேறதுக்கு வழியாக காணும். அது எப்படின்னா கால்லேருந்து குளிச்சு வரணும். இப்போ அந்த காலத்தில் ஆற்றுல குளத்துல குளிக்கும்போது தண்ணிக்குள்ளே போவோம். பாதம் கால் அப்படி உடம்பெல்லாம் நனைஞ்சு அந்த சூடெல்லாம் கண் காது மூக்கு வழியாக வெளியேறும். அப்போ வெளியேறும்போது கடைசியில் தலையில் ஊற்றும் போது நம்மளுக்கு சூடு உடம்புல அடங்கும். அப்போ பலவித நோய்கள்லாம் வராது. இது சூடு தானே காரணம், எல்லா நோய்க்கும் காரணம். அப்படி இருக்கும்போது இப்படி தான் குளிக்கணும். இப்போ அந்த பாத்ரூம்குள்ளே நேரடியாக ஷவரை திறந்து தலையில் ஊற்றுனா அப்புறம் தான் சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை, அந்த நீரெல்லாம் உடம்புக்குள்ளே தான் இறங்கும். நீர் சூடு எல்லாமே இறங்கும். அதனால் சொல்கிறேன், ஷவரில் எல்லாம் நான் சொன்ன முறையில்